தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தி. கொலை மிரட்டல் வழக்கில் தாவேகா அமைச்சர் மரிய வில்சன் நேரில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2022 சகோதரர் மற்றும் அவரது மனைவியை மரிய வில்சன் கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் மரிய வில்சனுக்கு எதிராக அவரது சகோதரர் புகார் அளித்துள்ளார். உடன் பிறந்த சகோதரர் மரி குளோத்தின் வீட்டிற்குள் அத்துமீறி புகுந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி மரிய வில்சன் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். கொலை மிரட்டல் வழக்கில் நாளை ஆஜராக மரிய வில்சனுக்கு புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களை நமது புதுச்சேரி செய்தியாளர் ராஜீவ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜீவ். கொலை மிரட்டல் வழக்கில் தாவேகா அமைச்சர் மரிய வில்சனை நேரில் ஆஜராக புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இது குறித்த விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பில் RK நகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்போது தமிழகத்தின் நிதித்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 8 தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி நகரில் வசித்து வரும் தனது உடன் பிறந்த தம்பி மரி குளோத் மற்றும் அவருடைய மனைவி கேரலின் ஆகியோரை வீடு புகுந்து அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுக்கிறார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரி குளோத் மற்றும் அவரது மனைவி கேரலின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழே மரிய வில்சன் மீது லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் அதாவது வழக்கு விசாரணைக்காக பல முறை மரிய வில்சனுக்கு வாய்தா வழங்கப்பட்ட நிலையிலும் ஆனால் இதுவரைக்கும் அவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. இதற்கிடையில் இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குற்றப்பத்திரிகையில் நேரில் பெற்றுக் கொள்வதற்காக நாளை புதுச்சேரி முதலாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் தமிழக அமைச்சர் மரிய வில்சன் கட்டாயமாக ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜீவ். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.